ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேட்டூர் வில்லேஜ் லைஃப். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏன் காடு குறையாக கிடக்கணும் அப்படின்ட்டு தனி செடி வைக்கலாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு 20 அடிக்கும் ஒவ்வொரு செடி நட்டு வச்சுருக்கேன். அந்த அடையாளத்துக்கு ஏற்ற போல் ஜேசிபி வந்து குழி தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நானே கடப்பரை வச்சு தான் குத்தி எடுத்து பார்த்தேன். பட் முடியவே இல்லை. அவன் மேலே ஜேசிபி கூப்பிட்டு வந்து குழி எடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள். அப்போல்லாம் இந்த ஜேசிபி ஃபெசிலிட்டி, டிராக்டர், இந்த பவர் சோர்ஸ், மோட்டர் எதுவுமே இல்லை. அப்போல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? அப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எந்த கம்பெனி எதுவுமே இல்லை, விவசாயம் மட்டுமே இருந்தது. அவங்க தான் எந்திரமே, அவங்களே தான் எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஏர் ஓட்டுறதுக்கு நாட்டு மாடை வச்சு அவங்களே கலப்பை செஞ்சு, அவங்களே உழுது, அவங்களே விவசாயம் பண்ணி, அவங்களே களை எடுத்து அறுவடை பண்ணி, அவங்களே சமைச்சு சாப்பிட்டாங்க. நல்லா ஆரோக்கியமான உணவாக. பட் தண்ணி எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தா மோட்டர் ஃபெசிலிட்டி தான் இல்லைல்ல. மாட்டை கட்டி அதில் டைகர்ஸ் இருக்கிறத பார்த்தியா, அதில் வந்து கட்டி தண்ணிக்குள்ளே விட்டு ஏற்றிறச்சி ஒவ்வொரு காட்டுக்கும் நீர் பாய்ச்சினாங்க. பட் அந்த கிணறை எப்படி தோண்டியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். எந்த ஜேசிபி ஃபெசிலிட்டியும் இல்லை, ஒரு கம்ப்ரஸர் கல் உடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கடப்பாடிலே குத்தி ஒரு 20 அடி ஃபீட்டில் அகலம், நீளம் அகலம் 20 அடிக்கு வச்சுருந்தாங்க. பட் ஆழம் வந்து பார்த்தா 60 அடி பக்கமாக இருக்கும். அவ்வளோ ஆழம் எப்படி தோண்டியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 அடி தோண்டாவே தண்ணி வந்துடுமா மழை காலத்திலலாம். வெயில் காலத்தில் போக போக இன்னும் ஆழப்படுத்திகிட்டே போயிருக்காங்க. தென்னஞ்செடி வைக்கலான்ட்டு ஐடியா கேட்டப்போ ஹைப்ரிட் செடி வைங்க, சீக்கிரமாக காய்க்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அது விசாரித்து பார்த்தோன்னே சீக்கிரம் காய்க்கு வந்துருந்தோம். பட் 15 வருஷத்துக்கு மேலே காய்க்காதுன்னு சொன்னாங்க. எதுக்கு ஹைப்ரிட் வாங்கிட்டு பார்த்தா காலத்துலேருந்து நாட்டு செடியை வைக்கலாமே, இப்போ நாட்டு செடி தான் அழிஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு நான் நாட்டு செடியே வைக்கலான்ட்டு அப்பாட்ட சொல்லி நான் பதியம் போட்டு செடியெலாம் வச்சாச்சுங்க. இந்த செடி இப்போ கரெக்டாக 1 இயர் ஆகிருக்கு. இன்னும் 1 இயரில் எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இது நாட்டு செடிங்கிறது 50 வருஷம் நாளும் காய் காய்க்கும். இந்த ஹைப்ரிட் அப்படி காய்க்காது, நிறைய கொலை வரும். ஆனால் நாட்டு செடிக்கு அது ஈக்குவல் கொடுக்காது. எப்படிங்க இந்த ஹைப்ரிட் உருவாச்சு? இதுக்கு முன்னாடி நாட்டு செடி தானே இருந்தது, எப்படி இது உருவாச்சுன்னே தெரில. உற்பத்தி பண்ணணும்னு தெரில. பார்த்தோன்னா ஹைப்ரிட் அதே தான் வாங்கிட்டு இருக்கு. நம்ம தாத்தாங்களாம் 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நம்மளாம் 50 வயசு தாண்டதே பெருசாக இருக்கும் போல் தான் இந்த ஹைப்ரிட்னு கொண்டு வந்து எல்லாமே இறக்கி வச்சுருக்காங்க. அதான் வச்சேன். தண்ணி இருக்கிற இடத்துல தென்னை செடி இப்படி பெருசாக வந்திருக்கும், மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தென்னை செடிக்கு தேவையானது நீர் மட்டும் தான், அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற இரவுகள்லாம் லைட்டு வர வேண்டியது. பட் தென்னை செடி